பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பெரியகுளம் நகராட்சியின் பாதாள சாக்கடை கழிவுநீர் கிணற்றில் ஏற்பட்டுள்ள அடைப்பை துப்புரவு பணியாளர்கள் உள்ளே இறங்கி வெறும் கைகளால் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. பாதாள சாக்கடைகளில் இருந்து வரும் கழிவுநீர் அனைத்தும் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கும் கழிவுநீர் உந்து நிலையத்தில் சேகரிக்கப்படுகிறது. அங்கிருந்து ராட்சச மின் மோட்டார்கள் மூலம் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமாக உள்ள 100 ஏக்கர் புல் பண்ணையில் இருக்கும் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அந்த கழிவுநீர் அனுப்பப்படுகிறது. இந்த சூழலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையத்தில் இருக்கும் கிணறுகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதை அந்த கிணற்றுக்குள் இறங்கி துப்புரவு பணியாளர்கள் வெறும் கைகளால் அவற்றை அள்ளி அப்புறப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அப்புறப்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி எந்த ஒரு நிறுவனமோ கையால் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் எந்த ஒரு நபரையும் ஈடுபடுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த நிறுவனத்தின் மீது அபராதம் மற்றும் அதை செய்ய வைத்தவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்திலேயே இப்படி ஒரு செயல் அரங்கேறி இருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்கார் விருதுக்கு 6 தமிழ் படங்கள் உட்பட 29 இந்திய படங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. சினிமா உலகில் ஆஸ்கார் விருது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எப்படியாவது இந்திய படம் ஒரு முறையாவது இந்த விருது பெற்றுவிடாதா என்பதே சினிமா ரசிகர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது. எட்டா கனியாக இருந்து வந்த ஆஸ்கார் விருதை ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் மூலம் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வென்று இந்திய சினிமா ரசிகர்களின் தாகத்தை தணித்தார். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RRR படத்தின் நாட்டு பாடலுக்காக இசையமைப்பாளர் கீரவாணி ஆஸ்கார் விருதை பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சினிமா கூட்டமைப்பு சார்பில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட படங்களில் இருந்து ஒரு திரைப்படத்தை சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற பிரிவில் வழங்கப்படும் விருதுக்கு பரிந்துரை செய்வர். அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் 97வது ஆஸ்கர் விருது போட்டிக்கு இந்திய திரைப்பட கூட்டமைப்பு சார்பாக ஹிந்தியில் வெளியான லாபதா லேடிஸ் படத்தை அனுப்பியுள்ளதாக அறிவித்துள்ளனர். அத்துடன் மகாராஜா, ஜிகிர்தண்டா XX, கொட்டுக்காளி, வாழை, தங்கலான், ஜமா ஆகிய 6 தமிழ் படங்களும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற கல்கி 2898 AD, ஆடு ஜீவிதம், ஆட்டம், சாம் பகதூர், ஆர்டிகிள் 370, அனிமல், வீர் சாவர்கர் உள்ளிட்ட படங்கள் என தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி, ஒடியா ஆகிய மொழிகளில் இருந்து மொத்தம் 29 படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா சென்னை நீலாங்கரை அருகே காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ரவுடி சிசிங் ராஜா பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அவரை அழைத்துச் சென்றபோது காவல்துறையினரை தாக்கி தப்பிக்க முயன்றதாகவும் அப்போது தற்காப்புக்காக சுட்டதில் சிசிங் ராஜாவுக்கு வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியில் குண்டு பாய்ந்து அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இந்த என்கவுண்டர் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் கொடுத்த சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, போலீஸ் விசாரணையில் இதுவரை சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை. வேளச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் ரவுடி சிசிங் ராஜாவை தேடி வந்தோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படை போலீசார் ஆந்திராவில் வேறு ஒரு விசாரணைக்காக சென்றிருந்தனர். அந்த நேரத்தில் சிசிங் ராஜா ஆந்திராவில் பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்ததால் அவர்களின் மூலம் ராஜாவை கைது செய்தோம் என்று தெரிவித்தார். மேலும் விசாரணைக்கு பிறகு கூடுதல் தகவல் வெளியிடப்படும் என்று கூறிய அவர், ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான சிசிங் ராஜா மீது 5 கொலை வழக்குகள் உட்பட 32 வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் அருகில் இருக்கும் ரயில் நிலையங்களில்தான் ரயில்கள் மீது கல்வீச்சு, ரயில் பயணிகளிடம் திருடுவது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடப்பதாக தெற்கு ரயில்வே குற்றம் சாட்டியுள்ளது.
ரயில் நிலையங்களில் நடக்கும் குற்றச்சம்பவங்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் டாஸ்மாக் கடை மற்றும் மதுபான கூடங்களின் அருகில் இருக்கும் ரயில் நிலையங்களில்தான் பயணிகளுக்கு மது போதையில் தொல்லை கொடுத்தல், ரயில் மீது கல்வீச்சு, ரயில் சிக்னல்களில் கோளாறு, பயணிகளின் உடைமைகளை திருட்டு போவது போன்ற குற்றங்கள் அதிகமாக நடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை, கிண்டி, ஆவடி, இந்து கல்லூரி, அரக்கோணம் உள்ளிட்ட 39 இடங்களில் ரயில் நிலையங்களிலிருந்து 10 முதல் 200 மீட்டர் தொலைவில் டாஸ்மாக் அமைந்துள்ளது. அம்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 2 ரயில் நிலையங்களில் டாஸ்மாக் கடைகள் ரயில் தண்டவாள இருப்பு பாதையை கடக்கும் இடத்திற்கு அருகே அமைந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மட்டுமே இந்த 39 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இந்த 39 ரயில் நிலையங்களில் இருந்துதான் அதிகமான குற்றங்கள் நடப்பதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மாகில் மது குடித்துவிட்டு தண்டவாளத்தை கடக்கும்போது ரயிலில் அடிபட்டு மரணமடைவதும் இப்பகுதியில் அதிகம் நடப்பதாக ரயில்வே ஆய்வில் தெரியவந்துள்ளது. எனவே இதுபோன்ற பிரச்சனைகளை சரி செய்ய ரயில் நிலையங்களிலிருந்து தொலைவில் டாஸ்மாக் கடைகளை அமைக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே வலியுறுத்தியுள்ளது. சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது விசிக தலைவர் திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்த நிலையில் அவருக்கு திமுக எம்பி ராசா பதிலடி கொடுத்துள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா சில மாதங்களுக்கு முன் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். சமீபத்தில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், விசிக ஆதரவு இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக ஜெயிக்க முடியாது, விசிகாவின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியாது என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது என்று பேசியிருந்தார். மேலும் தமிழகத்தில் யாருமே பெரிய கட்சி கிடையாது என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய கட்சி என்று கூறுபவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா நின்றது போல 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று இருக்கலாம் என்றும், திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனுக்கு மட்டுமன்றி கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்தரசன் ஆகியோருக்கும் உரிய பதவியை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இது திமுக தலைமைக்கு விசிக மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். இந்த சூழலில் ஈரோட்டில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசா, மதவாதத்தை எதிர்ப்பதில் திமுகவுக்கு துணையாக விசிக இருக்கிறது. திருமா கொள்கை மாறாமல் இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சியில் புதிதாக சேர்ந்த சிலர் கொள்கை புரிதல் இல்லாமல் பேசியிருப்பது கூட்டணி அறத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று எச்சரித்துள்ளார். மேலும் இதுபோன்ற கருத்தை பேசியதற்காக ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராசா வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாக்களுக்கு எந்த காரணமும் இன்றி ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பதாக தமிழக சபாநாயகர் அப்பாவு பேசினார். டெல்லியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையிலான காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய பிராந்திய கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தமிழக சபாநாயகர் அப்பாவு பேசுகையில், சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாக்களை பயன்பாட்டுக்கு கொண்டுவர முடியவில்லை. சில மசோதாக்கள் எந்த காரணமும் இன்றி ஆளுநர் அலுவலகத்தில் முடங்கி கிடக்கின்றன. இதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களின் அதிருப்திக்கு ஆளாகின்றனர். சட்டமன்றத்தை அவமதிப்பது அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த மக்களை அவமதிப்பதாகும். நவீன இந்தியாவை உருவாக்க ஒட்டுமொத்த தேசமும் பாடுபட்டு வரும் நிலையில் ஆளுநர்கள் 100 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வது வேதனை அளிக்கிறது. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஓரிரு மணி நேரங்களில் ஒப்புதல் கொடுக்கிறார். எனவே மாநில ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரை பின்பற்றி மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும் வகையில் காலக்கெடு விதிக்க வேண்டும் என்று அப்பாவு பேசினார். 2024 அதிபர் தேர்தலில் தோல்வி அடைந்தால் 2028 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி கொடுத்தார். அதில் 2028 தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், 2024 அதிபர் தேர்தலில் தோல்வி அடைந்தால் 2028 தேர்தலில் போட்டியிட மாட்டேன், இதுவே என் கடைசி தேர்தலாக இருக்கலாம் என்று தெரிவித்தார்.
தமிழக அரசியலில் இதுவே என் கடைசி தேர்தல் என்று கூறி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தேர்தலை சந்தித்துள்ளார். அதேபோல இப்போது இதுவே என் கடைசி தேர்தல் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளது அமெரிக்க வாக்காளர்களிடம் ஓட்டு பெற்று தருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக அரசையும் முதல்வரையும் விமர்சித்த விவகாரத்தில் அதிமுக மாஜி அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் மதுபான விற்பனை, கஞ்சா புழக்கம், வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தை விட்டு சென்றது என பல விஷயங்கள் குறித்து அதிமுக மாஜி அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அவரது பேச்சுக்கள் தமிழக அரசுக்கும் முதல்வரின் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது போல இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து சி.வி. சண்முகத்திற்கு எதிராக 4 அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்தார். அதில் தமிழக அரசு தொடர்ந்த 4 வழக்குகளில் 2 வழக்குகளை மட்டும் ரத்து செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் மற்ற 2 வழக்குகளை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு எப்படி இவ்வாறு பேச முடிகிறது? இவ்வளவு மோசமாக பேசிய பேச்சுக்கு ஏன் சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் முதல்வரை விமர்சித்த விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், அது தொடர்பான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், மன்னிக்க முடியாத குற்றம் என்று கருதுவதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின், நாட்டின் மற்ற மாநில முதல்வர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் விமான நிலையத்தில் பேசிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என்று நச்சு கருத்தை கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் தொழில்துறையில் பணியாற்றியவர்கள்தான் இப்போது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியிலும் தொடர்ந்து முக்கிய அதிகாரிகளாக பணியாற்றுகின்றனர். அவர்களிடம் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பதை கேட்டு தெரிந்திருந்தால் மனம் போன போக்கில் ஸ்டாலின் பேட்டியளித்திருக்க மாட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். அது மட்டுமன்றி, இந்த 40 மாத கால திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விவரங்களுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி மனு கொடுக்க வந்தவர் செய்த நூதன போராட்டம் காவல்துறையினரை கதிகலங்க வைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடும்பாலூர் பகுதியில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பல நாட்களாக அப்பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் கோரிக்கை விடுத்து வந்துள்ளார். இவர் ஒரு காந்தியவாதி ஆவார். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டு உத்தரவிட்டு ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் செவிசாய்த்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்வரவில்லை என்பதால் இதனை கண்டிக்கும் விதமாக காந்தியவாதி செல்வராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கையில் விலங்கிட்டு தேசிய கொடியை மனுவாக கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் செல்வராஜின் கைகளில் இருந்து விலங்குகளை அவிழ்த்துவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க கூட்டிச் சென்றனர்.